என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிரா இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு உயிராகவும் நம்மளை வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாகவும் இருக்கிறது ஏசப்பா. ஸோ அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாங்கிற கேள்வியவே யாரும் உங்கள்கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பலனாக இருக்கிறது யார்? ஏசப்பா தான். நமக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா தான். ஸோ இவங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்கவே வேண்டாம். அவங்க கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு சாட்சியாக தான் நம்மளை வந்து ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளையும் வச்சுருப்பாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பாடல். அப்படிதானே நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நம்ம கூட இருப்பார். எந்த நேரத்துலையும் நமக்கு என்ன ஹெல்ப் தேவைனாலும் நம்ம இந்த உலகப்புறமாக தேடி ஓடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கூடவே இருந்துட்டு அந்த காரியத்தை நமக்கு நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா தான். அப்படி இருக்கும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே இப்படி தான் இருப்போம் குட்டீஸ், ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் பாருங்களேன், நம்ம எவ்வளோதான் நம்மளை சுற்றி ஆள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்கும் இருதயத்தில் ஒரு ஓரத்தில் நான் தனியாக தான் இருக்கணும், இந்த எல்லா சூழ்நிலையும் அந்த எண்ணம் வராது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சோர்வோ வரும்போது நமக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும், நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி சோதனை வருதுன்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ரொம்ப பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். யார்கிட்ட இருந்து? நம்ம ஏசப்பாட்ட இருந்து. நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு நிறைவையும் கொடுக்கறது நம்ம ஏசப்பானா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளை பலப்படுத்துறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த சூழ்நிலைகளை கொடுக்கறது ஏசப்பா தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்க குட்டீஸ், நம்ம ஒரு பாதையில் கடந்து போகிறோம். அந்த பாதையில் முள்ளும் கல்லும் போராட்டமும் இருக்குங்கிறதுக்காக நான் நகலவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பயணம் முடிவுக்கு வருமா? நம்ம நினச்ச இடத்துக்கு, நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் சேர முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், கடவுளை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு அந்த பாதையை கடந்து போயிடுவோம். அப்படி தானே எல்லாரும் கடவுளை கடவுளைன்னு சொல்லிட்டு தானே அந்த இடத்துல கடந்து போவோம். அப்போது நம்ம லைஃபுங்கிற அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல இறுக கடவுளை பற்றி பிடிச்சுக்கிட்டு அவரோட துணையோடு நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஏதோ நமக்கு பிரச்சனை வர சூழ்நிலைகள் இருந்தா கூட அவருடைய உடனிருப்பு நமக்கு இருக்கு பாத்தீங்களா. அதனால அவர் நம்மளை என்ன பண்ணிடுவாராம், சேஃபா கூட்டு போயிடுவாராம் குட்டீஸ். அவர் அதுல வச்சிருக்கிற அந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம எப்பயுமே நம்ம ஏசப்பாவை நினைச்சிட்டோ இல்லை ஏசப்பா பிள்ளையா இருக்கணும்னு நம்ம ஒரு காரியமும் நம்ம பண்றது இல்லையே. ஆனா ஒரு போராட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எவ்வளோதான் சேட்டை பண்ணுற பிள்ளைங்களா இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு நம்ம கடவுளை இருக்க பற்றி பிடிச்சிக்குவோம். அப்படிதானே? அப்போது அந்த பிரச்சனை எதனால அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம இன்னும் அதிகமாக அவருடைய துணையோடு கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய எண்ணமும் கூட. அதனால தான் அந்த சூழ்நிலையை அவரும் நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை இறுக பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிதானே குட்டீஸ்? நம்ம எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும். நம்ம சர்ச்சை பார்த்தாலோ இல்லை எல்லாம் ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதோ எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலேன்னு நம்ம போடுவோம். அப்படி தானே குட்டீஸ்? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். என்ன, எதுக்காக நம்ம அதை போடுறோன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுதா? நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய தந்தையும் மகனும் தூய ஆவியுமானவர் நம்ம கூடவே
இருக்கிறாரு. இன்னைக்குரிய வசனத்தையும் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுல கர்த்தர்ன்னு சொல்றாங்க, தேவன்னு சொல்றாங்க. அப்போனா என்ன புரியுது? மூவொரு கடவுளை நம்ம எப்பயும் நம்ம கூடவே வச்சிருக்கோமா குட்டீஸ்? அது நம்மளுடைய இருதயத்துல நம்மளோட உயிரோட கலந்திருக்குது மூவொரு இறைவனுடைய அந்த பிரசன்ஸ். அதனாலதான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்றோம், தொடங்கும் போதோ இல்லை ஏதோ முடிக்கும் போதோ இல்லை நமக்கு ஏதோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு பிதாசுதன் பரிசுத்தாவி தானே போடுறோம் நம்ம. ஸோ தந்தையான கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. மகனாகிய நம்மளுடைய ஜீசஸ் அதை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நம்மளோடே இருந்து நம்மளை ஆளுகை செய்துட்டு இருக்கிற தூய ஆவியார் நம்மளை வழி நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா இவங்க 3 பேருமா இருக்கிற நம்ம கடவுளோட பிரசன்ஸ் நம்ம கூட தான் இருக்குங்கிறத நம்ம தான் குட்டீஸ் உணர மறந்து போயிருக்கிறோம். ஸோ இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்? அவரை உணரணும். தந்தை மகன் தூய ஆவியா நம்ம வெறுமனே நம்ம தந்தை மகன் தூய ஆவி போடல. அவங்க எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கூட தான் இருந்து கடினமான பாதையா இருந்தா கூட அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு பலன் கொடுக்குறாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம அவருடைய உடனிருப்பை புரிஞ்சுக்கும் போது எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம அதிசயங்களை பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை எல்லாரும் அதிசயமா பார்க்கும்படியா ஏசப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்க மூவொரு இறைவனா எங்களோட இருக்கிறீங்க. எங்களோட ஒவ்வொரு செயல்களுக்கும் நீங்க ஆதாரமா இருக்கிறீங்க டாடி. உங்களுடைய கரங்கள்ல எங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய உடனிருப்பு உணரும்படியா எங்களை நீங்க பலப்படுத்துங்க. ஆமீன்.